அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், கொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ சூரிய திசை நடந்தால், சந்திர திசை நடந்தால், செவ்வாய் திசை நடந்தால், புதன் திசை நடந்தால், குரு திசை நடந்தால், சுக்கிர திசை நடந்தால், சனி திசை நடந்தால், ராகு திசை நடந்தால், கேது திசை நடந்தால், அந்த திசாபுத்தி காலங்களில் எந்தெந்த தெய்வங்களை வணங்கி வந்தால் அவர்களால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதிலே சூரியன் தொடங்கி சுக்கிரன் வரை ஒரு பாட்டாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அடுத்த பாட்டாக சனீஸ்வர பகவானை பற்றியும், ராகு பகவானை பற்றியும், கேது பகவானை பற்றியும் இந்த பதிவிலே சொல்ல இருக்கிறேன். சனி திசை நடக்கின்ற பொழுது, ராகு திசை நடக்கின்ற பொழுது, கேது திசை நடக்கின்ற பொழுது அந்த தசாபுத்தி காலங்களில் எந்தெந்த தெய்வத்தை வணங்கிட வேண்டும், அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கிடைக்கப் பெறவும் தீமைகள் விலகிடவும் எந்தெந்த தெய்வத்தை நாம் வணங்கிட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். கடைசி வரை பாருங்கள். அத்தனை பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். இந்த இரண்டாவது பதிவில் ஒரு ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ சனி திசையோ சனி புத்தியோ நடக்கின்ற பொழுது அந்த சனீஸ்வர பகவான் லக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்று நல்நிலை பெற்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் என்ற நட்சத்திராதிபதி நல்நிலை பெற்று கேந்திரம் திரிகோணம் ஏறி அவருடன் சேர்ந்தோ அல்லது சுபக்கிரக பார்வை பெற்றோ இருந்தால் அந்த தசாபத்தி காலங்களில் சனீஸ்வர பகவான் அளப்பரிய பெரும் யோகத்தை கொடுப்பார். அதே சனீஸ்வர பகவான் லக்கணத்துக்கு 6-12 மறைந்து நீசம் வகை பெற்று நின்ற நட்சத்திரநாதன் நீசம் வகை பெற்று 6-12 மறைந்து விட்டாலும் பாவக்கிரக சேர்க்கை பெற்று சனீஸ்வரர் இறந்து விட்டாலும் அந்த தசாபத்தி காலங்களில் கெட்ட பலனை கொடுப்பார். ஜாதகனையோ ஜாதகிக்கோ தொழில் விஷயமாகவோ மற்ற விஷயமாகவோ அலைச்சலும் அல்லல் தொழிலும் பெரும் துன்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் சனி பகவானின் அதிதேவதையான யமன் பகவானையும் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்ப பகவானை வணங்கி வர வேண்டும். சனிக்கிழமை நாளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நீல மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தோம் என்றால் அந்த சனியினுடைய தசாபுத்தி காலத்தில் தீய பலன்கள் குறைந்து நற்பலன் ஏற்படும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ராகு திசை நடக்கின்ற பொழுது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ராகு திசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கோ. அந்த ராகு திசை நடக்கின்ற பொழுது அந்த ராகு கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்று ராகன் என்ற நட்சத்திரம் நல்நிலை பெற்று சுபத்தன்மை பெற்று இருந்தால் அந்த ராகு திசை மேலான ஒரு யோகத்தை கொடுத்துவிடும். அதே ராகு பகவான் லக்கணத்துக்கு 6-12 மறைந்து அவர் நின்ற வீட்டோனும் பகை நீசம் பெற்று பாதகத்தன்மை பெற்று பாவக்கிரக சேர்க்கை பெற்று ராகு பகவான் மோசமான இடத்தில் இருந்து விட்டால் அந்த ராகு பெரும் துன்பத்தை கொடுப்பார். அல்லல், துன்பம், துயரம், இடம் விட்டு இடம் போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, வேலையில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதோ ஒன்று மன அமைதியை கெடுத்து விடுவோம். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் அந்த ராகு பகவானின் அதிதேவதையான துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு மாரியம்மன், காளியம்மன், குலதெய்வம் போன்ற தெய்வங்களை
வெள்ளிக்கிழமையில் அன்றோ செவ்வாய்க்கிழமையில் அன்றோ அந்த ராகு காலத்தில் சிவப்பு மலர்களாலும் குங்குமப்பூவாலும் அர்ச்சனை செய்து வந்தீர்களே ஆனால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தசாபத்தி காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட பலன்கள் குறைந்து நற்பலன் ஏற்படும். அதே போல் கேது திசை நடக்கின்ற பொழுது, கேது புத்தி நடக்கின்ற பொழுது, அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும், கேது நின்ற நட்சத்திராதிபதியும் கேதுவும் கேந்திரம் திரிகோணம் ஏறி நல்நிலை பெற்று சுவர் சேர்க்கை பெற்று சுபக்கிரக சாரத்தில் இருந்தால் அந்த கேது பகவான் ஓரளவுக்கு நற்பலனை கொடுத்து விடுவார். அதே கேது பகவான் லக்கணத்துக்கு 6, 8, 12 நின்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியை பகை நேசம் பெற்று லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ 6, 8, 12 மறைந்து விட்டார். கேது மிகப்பெரிய கெடுபலன்களை செய்வார். அந்த கேதுவின் கெடுபலனிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அந்த தசாபுத்தி காலத்தில் கேது திசை கேது புத்தி நடக்கின்ற பொழுது கேதுவின் அதிதேவதையான விக்னேஸ்வரனை, விநாயகனை, மூலக்கணபதியை நாம் அனுதினமும் காலையில் குளித்து அருகம்பில் மாலை சாற்றி அல்லது ஏதோ கையில் கிடைத்த கொஞ்சம் அருகம்பில்லை கட்டி அவர் மீது வைத்து வணங்கி வந்தோமே என்றால் அவரால் வரக்கூடிய அந்த கெடுபலன் விநாயகர் தீர்த்து வைத்து நல்வழி காட்டி விடுவார். சரி சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே ஒரு பதிவு போடப்பட்டிருக்குது, அதையும் பாருங்கள். இது அடுத்த பாட்டு. சனீஸ்வரன் தொடங்கி ராகு கேது வரை இந்த இது போட்டிருக்குது. உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் மகன்களுக்கோ அல்லது ஏதேனும் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த ஊரிலே இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் வாயிலாக அல்லது உங்கள் பிறந்த தேதி, நேரம், ஊர் இவைகளை கொடுத்தாலும் நான் அவைகளை கடிதம் செய்து உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தருகிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசை நல்ல திசையாக இருந்து அனைவரும் சுப ஐஸ்வர்யத்தை, சர்வ மங்கள யோகத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் எல்லோருக்கும் அப்படி அமைந்து விடவில்லை. சிலருக்கு ஒரு திசை நன்மை செய்கிறது, பலருக்கு ஒரு திசை தீமை செய்கிறது. அந்த தீமை செய்யப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் அதற்கு ஏற்றவாறு நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அந்த தீமைகளிலிருந்து எப்படியெல்லாம் நாம் விலகி கொள்ள வேண்டும் என்பது பற்றி நீங்கள் அறிய வேண்டுமேனால் உங்கள் ஜாதகத்தை, உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி என்னிடத்தில் நீங்கள் ஆலோசனை பெற்று சிறப்போடு இருக்கலாம். நன்றி, வணக்கம் சகோதரிகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.